என்னம்மா நீ எலிக்கு பயந்துன்னு ஊட்ட கொளுத்தின கதையா? அவனை பார்த்தெல்லாம் நம்ம பயந்து கனாலத்தை நிறுத்த முடியுமா? அவனாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம் விடு. அவங்க ஆண்டி இங்க வரட்டும். அவனை தரையில தள்ளி நெஞ்சில மிதிக்கல என் பேர் ராணி இல்ல. அதான் கவலைப்படாதன்னு சொன்னேன்ல. வா போலாம், வாமா. பார்த்தல்ல அந்த வேணியோட முகம் போன போக்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலயும் சிவமணி செம காண்டுல இருக்கான். இவன் என்னடான்னா அவனை மிதிப்பேன் உதைப்பேங்கிறா. முதல்ல உயிரோட ஊர் போய் சேருவாளா என்னன்னே தெரியலையே. அம்மா, இந்த ஊர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. நீங்க கூட பாத்தீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அம்மா வேணி, ராணி எங்கம்மா? தெரியலையப்பா, இங்க தானே இருந்தா. தர்ஷினி, ரொம்ப நேரமாவே ராணி கண்ணில் படல. அவளுக்கு கொஞ்சம் போன் பண்ணி பாருமா. சரி தாத்தா. தாத்தா, ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுது. என்னன்னு தெரியல. அண்ணி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த நேரம் பார்த்து ராணி எங்க போயிருப்பா? இருங்க அத்தை, இங்கதான் எங்கேயாவது பேசிட்டு இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன். சரிம்மா, பார்த்து கூட்டு வாமா. சரி சரி, ராணி வரப்ப வரட்டும். அதுக்குள்ள நீங்களா வாங்க சாப்பிடலாம். என்னங்க? இல்லம்மா, ராணி வந்துட்டோம், சேர்ந்தே சாப்பிடலாம். சரிப்பா, இருங்க, இத வந்துடுறேன். சரி. ஆமா, ராணி எங்க போன? நல்லபடியா நடக்கும். சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பசியே இல்ல வேணி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அவங்கள முதல்ல சாப்பிட்டோம். அக்கா, ராணி என்னைய பாத்தீங்களா? இல்லையம்மா, பாக்கலையே. பாக்கலையா? நீ பாத்தியாடி? நானும் பாக்கல. இல்லையா? எங்க போனாலும் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. மா, சாப்பிட கூப்பிட்டா ஏன் வேண்டாங்கிறீங்க? அப்புறம் நாம அந்த மா, சிவமணி அங்க பாத்தீங்களா? தர்ஷினி, என்னம்மா ராணி வெளியே இருக்காளா? இல்லம்மா, வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சுதான் நான் கேட்க வந்தேன். வெளியே எங்கேயும் காணுமே. காணுமா? என்னம்மா ஆச்சு, அவளை காணோமா? இல்ல தாத்தா, எங்கேயும் காணோம். என்ன வளர? நானும் தேடி பார்த்தேன்ப்பா, எங்கேயுமே இல்ல. ராணி வீட்டுல இல்லைன்னா வேற எங்க போயிருப்பா? வேணி, உனக்கு தெரியுமே. ஒருவேளை அவ அந்த சிவமணியை பார்க்க போயிட்டாளோ? சரி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். அப்பா, அவ எங்கே போயிருக்க மாட்டா, வந்துருவா. வாங்கப்பா, வா. டேய், என்னடா சொன்ன மாதிரியே எல்லாம் பக்கவா முடிஞ்சிருச்சா? பக்கானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல தகவல் வந்து சேர் பாருங்கண்ணே. டேய், அதுக்காக தான்டா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். டேய், இங்க சிங்கப்பூர் சிவமணின்னு ஒரு தடிமாடு இருக்கிறானே, அவன் எங்க இருக்கிறான்? அவனை கொஞ்சம் வர சொல்றியா? அவனை கொஞ்சம் பாக்கணும். ஏய், யாரு நீ? டேய், இவ்வளவு தரல, இவதாண்டா சென்னை ராணி. ஆமாண்டா, நான் சாதாரண ராணி இல்ல, இந்த சென்னைக்கே ராணி. ஓ. ஏய், நீ எங்க என்ன ராணியாரு? ஆனா எங்க ஊருக்கு ராஜா எங்க சிவமணி தான். அவரிடத்துக்கே வந்துட்டு அவர் முன்னாடியே பயம் இல்லாம நிக்கிற. அவ்வளோ கொழுப்பா போச்சு அவனுக்கு. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுறே. அண்ணன் நல்ல முள்ள இருக்காரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். நீ என்னவா ஏதவன்னு தெரியாது, கிளம்புடி. நீங்க இருந்து ஒழுங்கா ஓடிச்சா அவன் உயிருக்கு நல்லது. ஹேய், என்னங்கடா உங்க நொன்ன பொம்பளை மாதிரி ஒதுங்கி நின்னு பார்த்து நிறுகிறான். அவனா என்ன உண்டு இல்லன்னு பண்ண போறான்? வர சொல்லு, பாத்துறேன். ஏய், முதல்ல என்ன தாண்டி எங்க அண்ணன் போ பார்க்கலாம்.
டேய் நீங்கெல்லாம் என்னடா பிஸ்கோத்து? உங்களை தாண்டி உள்ள நான் போய்கினே இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நிறுத்துங்கடா. அவளுக்கு வழி விடுங்கடா. என்ன இது? அச்சு அசல் அப்படியே பொம்மி மாதிரியே இருக்கியே. நீ கூட தான் செத்து போனானே அந்த பொறுக்கி தவமணி மாதிரியே இருக்கிற. ஏய் ஏய் என்ன திமிரா? சரி, எதுக்காக வீடு தேடி வந்திருக்க? முதல்ல அதை சொல்லு. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன வான்னு சொல்லி இன்வைட் பண்ண வந்தியா? உன்ன மாதிரி புறம்போக்குங்களெல்லாம் நான் என்னத்து கூப்பிடுறேன்? அந்த பக்கம் வந்துடாத, உசுருக்கு ஒலை வச்சிருவேன்னு சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். ஏய், அதையும் பார்த்துக்கலாண்டி. நீங்கெல்லாம் இவ்வளவு பில்டப் பண்ணி நடத்துறீங்களே கல்யாணம், அது நடக்கவே நடக்காது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஹேய், கொஞ்சம் அடங்குறியா? இந்த பாரு, உன்னை பத்தி எல்லா மேட்டரும் கேள்விப்பட்டுதான் உன்னை தேடி நான் இங்க வந்துக்கிறேன். உன்னோட மொள்ள மாறித்தனோ முடிச்சு வைக்கத்தனோ எல்லாத்தையும் சிங்கப்பூர்ல வச்சுக்கோ. இங்க வச்சுக்கின வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அப்புறம் வால் இல்லாத குதிரையாதான் நீ சிங்கப்பூருக்கு திரும்பி போகணும். என்ன புரிதா? எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, அப்பா, தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போய் சாப்பிட உட்காருங்க. பசியோட இருக்க கூடாது. சித்தார்த் தம்பி தான் தேடிட்டு போயிருக்காருல்ல, அவர் கண்டிப்பா ராணியை கூட்டிட்டு வந்துருவாரு. வேண்டாமா, போங்கப்பா. ஏதோ சித்தார்த் வந்துட்டானா? அண்ணன் வந்துருச்சு. தனியாவா வரும்? சித்து, ராணி தாத்தா, ராணி வந்துட்டாளா? அண்ணி இங்க வரலன்னு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீ தேடி போனி, நீ பாக்கலையா? இல்லவ எங்கேயுமே காணோம். பிரெக்னெண்டா இருக்கிற நேரத்துல அவ வேலைக்கு வேலை சாப்பிடணும். வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம அவ எங்க போனானே தெரியல. இவங்க யாருமே சாப்பிடாம அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா, பாட்டி, நீங்களே சாப்பிடுங்க. நான் போய் திரும்ப பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல சித்தார்த், வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் நாங்க தேடிட்டோம். இங்க இல்ல. நீ கொஞ்சம் தள்ளி போய் பார். எங்கேயாவது வெளில போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, கொஞ்சம் போய் தேடி பாருங்களேன். வயித்து புள்ளக்காரி வேற, பாவம். கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீங்களா சாப்பிடுங்க. சரி, பார்த்து ஜாக்கிரதை. அம்மா, அப்பா, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. மல்லிகா, எல்லாத்தையும் எடுத்து வைமா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீ என் கூட வாமா. வேணி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? இது தப்பா இருக்கே. ஏய், அடங்குங்கடா. ஹேய், ஆமா, என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னைய மிரட்டுறியா? ஆமாண்டா, உன் எத்துக்கே வந்து இந்த அளவுக்கு உன்னை மிரட்டுறன்னா இந்த ராணி எப்பேற்பட்ட ஆளுன்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. ஒருத்தன் கிட்ட வந்தா கூட உயிரோட திரும்பி போக மாட்டான். நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து அவன் வாயிலேயே திணிச்சிருவேன். ஜாக்கிரதை. இந்த பாரு, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் சப்பைய கழட்டிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன பிலிம் காட்டுறியா? என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பாத்துறேன்டி. ஹே, பத்திரிக்கைய நல்லா எடுத்து பச்சுக்கோ. அதுல என்ன போட்டுக்குதோ அதே நேரத்துல அதே இடத்துல கண்ணாலும் பக்காவா நடுகும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. தடுக்கணும்னு நீ மனசுல நினைச்சா கூட அவ்வளவுதான், உன் உயிரை நான் எத்துருவேன். ஜாக்கிரதை. இந்த கல்யாணத்தை நிறுத்தி காமிக்கிறேன், பாக்குறியா? நீ காண்டி அந்த பக்கம் வந்தன்னா அதுக்கப்புறம் உசுருக்கே உத்தரவாதம் கிடையாது. புரிதா? ஓ, நான் உயிரோட போக மாட்டேனா? என்ன, நான் உயிரோட போகிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எப்படி இந்த வீட்டை விட்டு திரும்ப உயிரோட போறன்னு நான் பாக்குறேன். டேய், கதவை மூடுறா.
பயந்துட்டாடா. என்னடி சிரிக்கிற? இந்த டீல் போட்டல அந்த நிமிஷமே உன்னை காலி பண்ணிருக்கணும். போனா போதுன்னு பொழைச்சு போன்னு விடுறதுக்கு காரணமே வேற ஒரு மேட்ரு. ஹே தடிமாடு, உன் எத்துக்கே நான் இவ்ளோ தைரியமா ஒத்த ஆளா வந்துக்கிறேன்னா நான் என்ன சும்மா வந்திருப்பேன்னு நினைச்சுக்கிறியா? கொஞ்ச நேரத்துல நீயா கதவை திறந்து ஏக்கா ஏக்கா கிளம்பு கிளம்புன்னு மரியாதையா நீயே நம்பிச்சு விடுவ பாக்குறியா? டேய், என்னடா இவ ஓவரா பேசிக்கிட்டே போறா? அதானே. நான் கதவை திறந்து அவளை வெளியே விடுவேனா? டேய், இவளை தூக்கி ரூம்ல போடுறா. டேய் ஏய், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? ஏய், இவ உயிரோட திரும்பி போக கூடாது. போறேன்டா. ஏய் ஏய், ஏய், ஏய். சிவமணி, என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீ உசுரோட இருக்கணும்ல? டேய், இவ ஏதோ சொல்லி குழப்பறாடா. போறேன்டா. அடிங்க அடிங்க அடிங்க. என் மேல மட்டும் கைய வச்சிங்க, அடுத்த நிமிஷமே எல்லாரும் செதறுவீங்க. இந்த ராணி தீ மாறிடா, நடமாடுற பாம்புடா. டேய், என்னடா பாம் அது இதுன்னு பேசுறா? அவ சொல்றத பார்த்தா ஏதோ டிக் டிக் சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்குனே. டேய், டேய், நான் இப்ப வைக்கலடா, ஏற்கனவே வீட்டுக்குள்ளார வெஸ்டேன். டேய், என்னடா சொல்றா இவ? டேய், வெட்டி முண்டங்களா, இத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க. போ, போய் தருங்கடா. போங்க சீக்கிரம். அச்சச்சோ, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சிங்கப்பூர் காசுல கட்டின வீடு, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். டேய், சீக்கிரம் தேடுடா. மட்டா வேற டேய், சீக்கிரம்டா. அண்ணா அங்க இல்லண்ணா. இல்லையா? இல்லண்ணா. டேய், என்னடா? என்ன இருக்கா இல்லையா? எங்கேயும் தடி கிடைக்கலண்ணா. அண்ணா எங்கேயும் இல்லண்ணா. அண்ணே அண்ணே, பாம்பு எங்கன்னு தெரியலண்ணே. பாம்பு அடிக்கிறது முன்னாடி வெளியில ஓடிடலானே. அப்படியே ஒரு போடு போட்டுனா. ஏண்டா, கோடி கணக்குல போட்டு கட்டின வீடுடா. இந்த வீடு இடிஞ்சுன்னா நான் என்ன ஆகுறது? முட்டாள், வெடிக்கிறதுக்கு முன்னாடி போய் தேடி பாருடா. போங்கடா. அண்ணே, மேல இருந்து சவுண்ட் வருதுண்ணே. டேய், போய் பாருடா. என்னடா இது? என்ன? அண்ணே அண்ணே, இல்ல இருந்தா சவுண்ட் வருது. டேய், அப்புறம் எதுக்கு நான் கையில வச்சிருக்க? தூக்கி போடுடா. பாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சாதாரண சின்ன வெடிய வச்சு நம்மளை ஏமாத்திட்டால. டேய், அண்ணே, அவளை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் ராணி, நான் தாண்டி சிவமணி பேசுறேன். சாதாரண வெங்காய வடி வச்சு எங்களை கதிகலங்க வச்சிட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டி. நீ என்னடா விடுறது? உனக்கே சாவு பயத்தை காட்டு வந்தல்ல. இனிமேலாவது யாராண்ட மோதுகிறோன்னு புரிஞ்சுக்கோ. மலைய தலையால மோத கூடாது கண்ணு.
இனிமே என் தங்கச்சி கண்ணாலத்தை நிறுத்துவேன், அது இதுன்னு பகல் கனவு காணாம சிங்கப்பூருக்கே திரும்பி போயிரு. அதான் உன் உடம்புக்கும் நல்லது, உசுருக்கும் நல்லது. புரிதா? ஏய் என்ன, நான் திரும்பி போறதெல்லாம் என் அகராதியிலேயே கிடையாது. நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமாவே காட்டுறேன். ஐயா, நீ என்ன அம்மா பெரிய ஆளா? நீ எல்லாம் பிஸ்கோத்து பையன். நானே உன் வீட்டுக்குள்ளார பூந்து உன்னை ஒரு ஆட்டி வந்துக்கிறேன். இப்ப என்னமோ பிலிம் காட்டுன்னு இருக்கிற. ஏய், என் வீட்டுல சாதாரண ஊசி வெடி தாண்டி வெடிச்சிருக்க. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? உன் வீட்டுல ஒரிஜினல் வெடியை வச்சுட்டு வந்திருக்கேன்டி. ஹேய், என்னடா ஒளருன்னுகிற? நான் வந்தான்னு வச்சுக்கோயேன், உன்னை சாவ வச்சிருவேன். ஹேய், என்னடி சொன்னதுக்கே இவ்வளோ ஷாக் ஆயிட்ட? அதான் காலையில உன் ஆளு சித்தார்த்து விருந்துக்கு தலைவாழையில வாங்க போனானாமே. அந்த நேரத்துல நான் சொன்னனே ஒரிஜினல் வெடி உங்க வீட்டுல வச்சேன். ஏய், புரியலையா? உங்க வீட்டுல சாப்பிட போற சாம்பாரு அதுல பாய்சனை வச்சிட்டேன். எப்படின்னா, அங்க இருக்கிறாங்களே சமயக்காரங்க, அதுல ஏன் ஆளுங்களும் இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் வேலை காட்டினா நான் என்ன பார்த்துக்கிட்டு சும்மா பூ பறிச்சுக்கிட்டு இருப்பனா? டேய், டேய், என்னடா சும்மா பம்மத்து காமிச்சுன்னு இருக்கிற? சும்மா தானே சொல்லு இருக்கிற. ஹேய், போ போ, ஃபர்ஸ்ட் அதை போய் ஸ்டாப் பண்ணு. இந்நேரம் எத்தனை உசுறு போயிருக்குன்னு தெரியல. இப்போ வச்சிருட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு மலர் வளையமெல்லாம் வாங்கிட்டு வரேன். வரட்டுமா? டேய், என்னடா இது இவ்வளவு நேரம் ரிங் போச்சு எடுக்கல, இப்ப என்னன்னா வெயிட்டிங்னே வருது. இவ்வளவு நேரம் அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அவ? இந்த தாடிகாரன் பெரிய ஏழ்றியா இருக்கிறானே, இவன் வேற போன் எடுக்க மாட்டான். யாராண்ட பேசினு இருக்கிறான்? அவகிட்ட இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்கவே மாட்டேங்கிறா. தர்ஷினி, அந்த சாம்பார் எடுத்துட்டு வாமா. இத கொடுமா. இப்போ சாம்பார் எடுத்துட்டு வா. ராணி, உன்னை தேடாத இடம் இல்ல, எங்க போன? ஐயோ, இப்ப அதுவாயா முக்கியம்? எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இந்நேரம் பந்தியே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காக எல்லாரும் சாப்பிடாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியுமா? இப்பதான் ஆன்ட்டி எல்லாரையும் வற்புறுத்தி சாப்பிட உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? உங்க வீட்டுல சாப்பிட போறீங்களே சாம்பார், அதுல பாயசம் வச்சிருக்கேன். இந்நேரம் எத்தனை உசுறு போயிருக்குன்னு தெரியல. ஐயோ, என்ன இது? எல்லாரும் மயக்கம் அடிச்சு கிடக்குறாங்க. ஐயோ, அம்மா தர்ஷினி இங்க வாமா. ஐயோ தாத்தா, என்ன பண்ணுவ? பாட்டி, பாட்டிக்கு என்ன ஆச்சு? வா. ஐயோ, சாப்பிட போறாங்களா? அது எப்படியாவது தடுக்கணுமே. வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்யா. என்னாச்சு உனக்கு?
எங்க போயிட்டு வர? என்ன பிரச்சனை? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பதில் சொல்லு. ஐயோ நீ கொஞ்சம் கம்மன் இருயா. வீட்ல இருக்கிற யாருக்காவது போன் அடிக்கணும். ஏய், எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு? 8 வச்சா வீடு வந்துரும். நடக்கிற தூரம் தானே. ஐயோ ராணி பொறுமையா போ. அப்படியா? சூப்பர் பசிக்குது தமன்னா. சூப்பர், வெரி குட். நல்ல விஷயம் சொன்ன. தமன்னா வா போய் சாப்பிடலாம். சரி. மா கொலை பசியில இருக்கேன், நான் செத்துருவேன் போல இருக்கு, என்ன விடுங்கம்மா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். மா எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் பசிக்குதுன்னு தானே சொன்னேன். இல்லடா மனோ, கொலப்பசின்னு சொல்லி நீ முன்னையே போய் அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருந்த, உண்மையிலேயே செத்து போயிருப்படா. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? ஆமாண்டா, இப்பதான் சிவமணி போன்ல விஷயத்த சொன்னான். அதுவும் இல்லாம அவன் ஏற்கனவே நம்ம ஆளுங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு ஹிண்ட் மட்டும் கொடுத்து வச்சிருந்தான். அதான் உங்களை சாப்பிட விடாம வெளியில தள்ளிட்டு வந்தேன். ஐயோ, அத்தனை பேரும் சாப்பிட்ட சாப்பாட்டுல அவன் விஷத்தை கலந்துட்டானாம். இது தெரியாம உள்ளதுங்கெல்லாம் நல்லா வழிச்சு முழுகுதுங்க. அத்தை என்ன சொல்றீங்க? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாண வீடு எழவு வீடா மாற போகுதுன்னு சொல்றேன். அப்பாடா நல்ல வேளை. இப்ப எதுக்கு இந்த ரியாக்ஷன்? இல்ல தமன்னா, ரொம்ப பசிக்குது, அம்மா வேற சாப்பிடாம கூட்டிட்டு வந்துட்டாங்களா, உங்க 2 பேருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாம்பார் வடை சாப்பிடலான்னு நினைச்சேன். அல்ப ஆனா சாம்பார்ல இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. அல்பண்டா. ஐயோ, பசிக்குதுமா.